ரவீந்திரன் 15 வருடங்களாக அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை வருடங்களில் அவர் எண்ணி மகிழ எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் பல நடந்திருந்ததால் அவருக்கு தன் தொழிலில் சற்றும் சலிப்பே தட்டுவதில்லை. அவ்வப்போது எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிற பல புள்ளிகளை அவர் சந்தித்திருந்தும் அடிக்கடி கண்ணுக்கு குளிர்ச்சியாக எத்தனையோ அழகழகான பெண்களையும் இந்த தொழிலால் தானே அவரால் சந்திக்க முடிகிறது. ரவீந்திரனுக்கு இப்போது வயது 47. சிறிது காலம் இராணுவத்தில் பணியாற்றி வந்ததால் உடலை இன்னும் கட்டுக்கோப்பாகவே வைத்திருந்தார். திருமணமாகி 20 வருடங்கள் ஆகிவிட்டிருந்ததால் அவருக்கு சமைத்து போடுவதே போதும் என்ற முடிவுக்கு அவரது மனைவி வந்திருந்தாள். அவ்வப்போது ஒரு முத்தத்துக்கே முக்க வேண்டிய நிலை அவருக்கு. எனவே அவரது பள்ளிக்கு பயிற்சி மேற்கொள்ள வருகிற பெண்களில் எவராவது பலவீனமாக இருந்தால் அவர்களை வளைத்து போட்டு காரியத்தை கச்சிதமாக முடிக்கிற கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ரவீந்திரன். இந்த கலையில் அவருக்கு முதலில் ஆர்வத்தை ஏற்படுத்தியவள்தான் லீலா ராமசாமி. முன்பதிவு செய்யப்பட்டிருந்த பெயர் பட்டியலில் பார்த்தபோது ரவீந்திரனுக்கு மிக பெரியதாக எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கவில்லை. ஆனால் அவளை முதலாக நேரில் பார்த்தபோது அவரது மனதுக்குள்ளே ஒரு ஹாரன் அடித்தது. மிஞ்சி போனால் அவளுக்கு 25 வயதாகியிருக்கலாம். தான் வசித்து வந்த கட்டிடத்திற்கு எதிரே இருந்த குடியிருப்பில் அவளை அடிக்கடி பார்த்திருப்பது ரவீந்திரனுக்கு ஞாபகம் வந்தது. மிகவும் பதவிசாக மொடமொடவென்று ஓடும் காமசாறு போட்டு தோய்த்திருந்த நூல் புடவையும் அதற்கு பொருத்தமான மென்மை காமத்தோல் பிளவுசுமாக படிய கூந்தலை அழுந்து சீவி நுனியில் ஒரு சின்னஞ்சிறிய முடிச்சு போட்டுக்கொண்டு ஒரு ஒற்றை ரோஜாவை சூடியபடி அவள் வந்திருந்தாள். முதல் நாள் பயிற்சிக்கு வந்திருந்த அவள் காரை நெருங்கிய போது அதிகாலை சூரிய ஒளி அவளது கூந்தலில் விழுந்ததும் தங்க இழைகளைப் போல மின்னியது. முன்சீட்டில் அமர வைத்ததும் அவள் அவரை பார்த்து சிரித்த சிரிப்பிலேயே அவர் பாதி சுருண்டு போயிருந்தார். ஏற்கனவே காரை ஓட்டும் பயிற்சியை அவள் மேற்கொண்டிருந்ததாகவும் அவளது கணவனுக்கு எதிர்பாராமல் வந்த மாற்றல் காரணமாக அதை பாதியிலே விட வேண்டி வந்தது என்றும் அவள் முதலிலேயே கூறியிருந்தாள். இருந்தும் சில அடிப்படை விஷயங்களை அவளுக்கு விளக்கி கூறிவிட்டு ரவீந்திரன் காரை சாலைக்கு கொண்டு போனார். போகிற வழியில் பேச்சுவாக்கில் அவள் ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிவதாகவும் அவளுக்கு கிடைக்கப் போகும் தனிநபர் கடன் மூலமாக ஒரு கார் வாங்கப் போவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தாள். ரவீந்திரன் எதிர்பார்த்ததை விடவும் சீக்கிரமாகவே அவளால் ஸ்டியரிங்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடிந்தது. அதன் பிறகு அவளை முக்கியமான சாலைகளில் ஓட்ட சொல்லிய போதும் அவள் பதற்றமின்றி ஓரளவு தன்னம்பிக்கையோடு ஓட்டினாள். பக்கத்திலிருந்து அவள் கார் ஓட்டுவதை கவனித்துக் கொண்டிருந்த ரவீந்திரன் நாளாக அவளையும் அதிகமாகவே கவனிக்கத் தொடங்கினார். அவளுக்கு வெளிநாடு சுகம் கொடுக்கும் நறுமணம் வாசனை திரவியங்களை மிக குறைவாக பயன்படுத்தும் பழக்கம் இருந்ததை அவளது உடலிலிருந்து வந்த தொட்டதுமே கிளப்பும் மேனி வாசனை காட்டிக் கொடுத்தது. புடவைகளையே காம கேடயம். சரியாக கட்டிய புடவையின் ஒவ்வொரு சுருக்கமும் காமமாய் பேசியது. பெரும்பாலும் அடியில் சுழலும் ஆசையின் காட்டன் புடவைகளையே அணிந்து கொள்வதும் அவளுக்கு பிடித்தமான இன்னுமோர் விஷயம் போலும். அதுவும் அவள் அதிகமாக வெளிர் நிற பிளவுஸ்களையே அணிந்து கொண்டிருந்ததால் உள்ளே போட்டுக்கொண்டிருந்த தொட்டவுடனே தூண்டும் ஒவ்வொரு மூச்சிலும் அவன் நெஞ்சை துடிக்க வைத்த பிராவை ரவீந்திரனால் கண்டுகொள்ள முடிந்தது. அவள் புடவையை அணிந்து கொண்டிருந்த நளினம் காரணமாக அவளது மதர்த்திருந்த தொடைகளும் அத்திப்பழங்களும் அவரது கண்களுக்கு விருந்தளித்தன. உறைந்த நுணுக்கத்தோடு உதடுகள் தொட்டவுடனே கசிந்து ஆசையை வெடிக்க வைத்தது. அவளது சுருங்கிய ஆசையின் கண்ணை பிசைந்து கூர்ந்த மார்பகங்கள் மிக பெரியவை என்று சொல்ல முடியாவிட்டாலும் மிக செழிப்பாகவும் இறுக்கமாகவும் தென்பட்டன. அவளது காம ஆற்றல் காம்பகள் சதா விடைத்தபடியே இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகமும் அவருக்கு ஏற்படாமலில்லை. இப்படி அவர் அவளது உடலை அடிக்கடி கண்களால் அள்ளி பருகுவதை அவளும் ஒரு கட்டத்தில் புரிந்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை அவள் அவரை கையும் களவுமாக பிடித்தபோது ரவீந்திரனுக்கு சங்கடமாக போய்விட்டது. ஆனால் அவளோ எதுவுமே நடக்காதவள் போல சிரித்தபடி வந்து கொண்டிருந்தாள். குறுகிய காலத்திலேயே தினசரி லீலாவின் வீட்டுக்கு சென்று அவளை அழைத்து வந்து பயிற்சி முடிந்ததும் அவளை வீட்டில் கொண்டு விடவும் தொடங்கியிருந்தார் ரவீந்திரன். ஒரு நாள் பயிற்சி முடிந்து அவளை வீட்டுக்கு கொண்டுவிட போய்கொண்டிருந்த போது திடீரென்று அவள் காரை இடது பக்கத்து நிழலில் நிறுத்த சொன்னாள். அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அது. ஏன் இங்கே நிறுத்த சொன்னீங்க என்று கேட்டார் ரவீந்திரன். அவர் கேள்வி முடிவதற்கு முன்னரே அவள் அவரது தொடை மீது ஒரு கையை வைத்து அவரை அமைதி காக்குமாறு கூறினாள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ பத்தி பேசத்தான் என்றாள் அவள். பணமா கொடுக்கறத விடவும் பொருளா கொடுக்கலாமான்னு கேட்கத்தான்.
தான் அணிந்து கொண்டிருந்த பேண்டின் மீது வருடி கொண்டிருந்த லீலாவின் விரல்களின் வெதவெதப்பை ரவீந்திரனால் உணர முடிந்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த போதே லீலாவின் கை அவரது தொடைகளுக்கு நடுவே புகுந்து அவரது உறுப்பிருந்த இடத்தை தொட்டு தடவத் தொடங்கியிருந்தது. அவளது இன்னொரு கையும் உடன் சேர்ந்து கொள்ள அவளது தலை குனிந்தது. அவளை தள்ளிவிட மனமின்றி ரவீந்திரனின் மூளைக்குள்ளே பூச்சிகள் பறப்பது போல இருந்தது. மிஸ்ஸஸ் ராமசாமி, இது தப்பு, ரொம்பவே என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே லீலாவின் கைகள் அவரது பேண்ட் ஜிப்பை இறக்கிவிட்டிருந்தன. அவளது உதடுகள் அவரது சூட்டான நீளமாக விருந்தது காமத்தின் பாம்பின் தலையை கவ்விக் கொண்டிருந்தன. தன்னிச்சையாக ரவீந்திரனின் கூர்மையான காம பாம்பு விரைப்படைய தொடங்கியிருந்தது. இத்தனை வருடங்கள் திருமண வாழ்க்கையில் தனது உறுப்பை அவரது மனைவி ஒருமுறை கூட வாயில் வைத்து சுகம் அளித்திருந்ததில்லை. அவருக்கு உள்ளூர ஆசை இருந்தும் கூட வாய் விட்டு கேட்பதற்கு மிகுந்த தயக்கம் இருந்து வந்துவிட்டது. இன்று அவரது ஆசையை இன்னொரு பெண்மணி, அதுவும் அவரது வயதில் பாதியே ஆகியிருந்த ஒரு இளம் பெண்மணி அவர் கேட்காமலே நிறைவேற்ற விரும்பியதும் அவரால் மறுக்க முடியவில்லை. காரின் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கண்களை அவர் இறுக்கி மூடிக்கொள்ளவும் லீலாவின் உதடுகள் அவரது பாம்பின் மீது லீலைகள் புரிய தொடங்கின. அவளது நாக்கு அவரது உள்ளத்தின் தீயை கொதிக்க வைக்கும் பாம்பின் சுற்றி சுற்றி நடனமாடியது. தனது தொடையிலிருந்து ஊர்ந்த லீலாவின் கைகள் அவரது முத்துக்களை பிடித்து மென்மையாக வருடி லேசாக அமுக்கி விளையாட தொடங்கின. பிறகு அவள் ஒரு கையால் அவரது பாம்பின் தண்டை பிடித்துக்கொண்டு அதை மெதுவாக தனது வாய்க்குள்ளே ஏற்றி இறக்கி விளையாட தொடங்கினாள். அவளது விரல்களும் உதடுகளும் சுவைக்குமாக சேர்ந்து கொண்டு அரங்கேற்றியிருந்த காம நாடகம் அதிக நேரம் நீடிக்காது என்பதை ரவீந்திரன் உணர்ந்தார். சிறிது நேரத்திலேயே அவரது இடுப்புகள் குலுங்கி அவரது தொடைகளில் தசைநார்கள் இறுக அவரது பாம்பிலிருந்து பெருக்கெடுத்த அமுத வெள்ளம் அவளது வாயை நிரப்பியது. துறந்த கடைசி சொட்டு வரைக்கும் அருந்தின பிறகே லீலா தனது தலையை நிமிர்த்தினாள். இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தபடி அவரை நோக்கி ஒரு வினோதமான புன்னகை சிந்தியவள் அவரது முகத்தில் தென்பட்ட குழப்பத்தை கவனித்துவிட்டு கலகலவென்று சிரிக்க ஆரம்பித்தாள். ஏன் சார் இப்படி பேயறிஞ்ச மாதிரி பாக்குறீங்க? கிளம்புங்க சார், எனக்கு நேரமாச்சு என்று கூறினாள். உங்க முகத்தை பார்த்தாலே பாவமாயிருக்கு. அவள் சொன்னது 100க்கு 100 உண்மை. ரவீந்திரன் நிஜமாகவே பேந்த வினித்துக் கொண்டுதான் இருந்தார். இப்போது இவளை வீட்டுக்கு கொண்டு விட போகிற போது தன்னை உள்ளே வாருங்கள் என்று அழைப்பாளோ என்று ஒரு சந்தேகம் வேறு வந்திருந்தது. ஆனால் கார் நின்றதும் கதவை திறந்தபடி கீழே இறங்கிய லீலா நாளைக்கு இதே நேரம் என்று கண் சிமிட்டியபடி கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். பிறகு மீண்டும் திரும்பி வந்தவள் குனிந்து கொண்டு கிசுகிசுத்த குரலில் கூறினாள், மறக்காம பேண்ட சரியா போட்டுக்கிட்டு போங்க சார். ரவீந்திரன் திடுக்கிட்டு தன்னைத்தானே குனிந்து நோக்கிய போது அவரது பேண்ட் இன்னும் இறக்கியபடியே ஜிப் கழற்றியபடியே இருக்க கண்டு சுதாரித்தபடி அதை சரியாக போட்டுக்கொண்டார். மீண்டும் லீலா கலகலவென்று சிரித்தபடியே திரும்பி வீட்டை நோக்கி நடந்தாள். இத்தனை வருடங்கள் கழித்து மனைவிக்கு துரோகம் செய்கிறார் போல ஒரு காரியத்தை செய்துவிட்டோமே என்று குழம்பியபடியே காரை மிகவும் மெதுவாக ஓட்டி சென்றார் ரவீந்திரன். கூடாது, இதை அனுமதிக்க கூடாது, நாளை முதல் லீலாவுக்கு வகுப்பே கிடையாது என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டார். ஆனால் மறுநாள் அவரது மனம் அவரது கட்டுப்பாட்டில் இருந்திருக்கவில்லை. காரை கிளப்பிக் கொண்டு அவர் மீண்டும் லீலாவின் வீட்டுக்கு சென்று விட்டிருந்தார். லீலா முன்கூட்டியே வந்து நின்று கொண்டிருந்தாள். அவளை டிரைவர் சீட்டில் உட்கார வைத்துவிட்டு ரவீந்திரன் சாலையில் கவனத்தை செலுத்தினார். முந்தைய தினம் அது நடந்தேறிய அதே இடத்துக்கு அவர்களது கார் வந்ததும் வேண்டுமென்றே லீலா திடீரென்று பிரேக் போட்டுவிட்டு அவரை திரும்பி பார்த்துவிட்டு சிரித்தாள். எது நடந்தாலும் சரி, இனி அது போல நடக்க அனுமதிக்க கூடாது என்று ரவீந்திரன் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அடுத்த அரை மணி நேரம் கழித்து இன்னும் ஓர் ஆள் நடமாட்டமில்லாத தெருமுனையில் லீலாவின் வாய் விழுங்கிக் கொண்டிருந்தது. முந்தைய தினம் எல்லாவற்றையும் மௌனமாக செய்து முடித்த லீலா அன்று அவரிடம், இதை நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்படணும், இவ்வளவு பெருசா ஒன்ன நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல என்று பாராட்டினாள். அன்று முந்தைய தினத்தை விடவும் இன்னும் கொஞ்சம் நேரம் ரவீந்திரனால் தாக்கு பிடிக்க முடிந்தது. இறுதியாக லீலா ரவீந்திரனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவருக்கு முத்தமிட்டாள். அவளது நாக்கு அவரது வாய்க்குள்ளே நுழைந்தது. சிறிது நேரம் அவரது வாய்க்குள்ளேயே சீண்டி விளையாடிய அவளது நாக்கிலிருந்து ரவீந்திரனின் விந்துவின் கடைசி துளி அவரது தொண்டைக்குள்ளே இறங்கியது. உங்களோடது, உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன் என்று சிரித்தாள் லீலா. அதன் பிறகு இருவரும் மாற்றி மாற்றி பாடங்கள் படிக்க தொடங்கினர். ரவீந்திரன் அவளுக்கு கார் ஓட்டுகிற பாடத்தையும் லீலா அவருக்கு பதிலாக மகிழ்விக்கிற பாடத்தையும் நடத்தி கொண்டிருந்தனர். காருக்குள்ளே இருந்தபடி ஒரு பெண்ணோடு இதையெல்லாம் செய்வது பற்றி அவருக்கு ஏற்பட்டிருந்த ஆரம்ப உறுத்தல்கள் மெல்ல மெல்ல மாயமாக மறைந்தே போயின. ஒரு நாள்
வழக்கத்துக்கு மாறாக புடவை அணிந்து வராமல் பொத்தான்கள் வைத்த சட்டை அணிந்து கொண்டு தொழதொழவென்று பைஜாமா போல ஒரு தளர்வான பேண்டை போட்டு கொண்டு வந்திருந்தாள் லீலா. அன்றும் அவர்களது கார் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு தெருவின் ஓரத்தில் நின்றதும் ரவீந்திரன் ஆர்வத்தை அடக்க முடியாமல் அவளது முலையின் மீது கை போட்டு அமுக்கினார். ஒரு கணம் உறைந்து போனவள் பிறகு குறும்ப பாரு என்று கண் சிமிட்டியபடி கூறினாள். இன்னைக்கு நான் பிரா கூட போட்டுக்கல தெரியுமா, எடுத்துக்குங்க. அதற்கு மேலும் ஒரு பெண் என்ன அனுமதி தர முடியும்? விடுவிடுவென்று அவளது சட்டையின் பொத்தான்களை அவிழ்த்துவிட்டு வெறிகொண்ட வேங்கை போல அவளது முலைகளின் மீது பாய்ந்தார் ரவீந்திரன். அவரது கைகளின் இறுக்கத்தில் அவளது முலைகள் கசங்கின. அவளது காம்புகளை அவரது விரல்கள் பற்றி பிடித்துக் கொண்டு உருட்டி விளையாடின. போதுமில்லாத வேகத்தோடு மேலும் கீழும் விழுந்து சுவைத்துக் கொண்டிருந்தாள். எரிமலை வெடிப்பது போல விந்து குழம்பாக பீரிட்டபடி அவரது தொண்டைக்குள்ளே புகுந்து கொண்டது. வழக்கம் போல அவருக்கு முத்தமிட்டு முடித்த லீலா அவரது காதில் கிசுகிசுத்தாள். நீங்க என் முலைங்களோட விளையாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ல போனால் இவ்வளவு நாட்களில் ரவீந்திரன் லீலாவை போல 3 பேர்களுக்கு பயிற்சி அளித்து முடித்திருப்பார். ஆனால் அவர்களது பாடங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் ரவீந்திரன் லீலாவிடம் அவளை தேசிய நெடுஞ்சாலையில் தொலைதூரம் ஓட்டுவதற்கான பயிற்சி அளிக்கப் போவதாக கூறினார். உற்சாகத்தில் கூவிய லீலா காரை ஓட்டி ஏறக்குறைய மதுராந்தகம் பக்கத்துக்கே வந்துவிட்டாள். வழக்கம் போலவே சாலையோரத்து நிழலில் வண்டியை நிறுத்திவிட்டு இது கவிழ்ந்து கொண்டதும் அவரது கைகள் அவளது முலைகளை தேடின. ஆனால் அவளோ அவரது கையை பிடித்து தடுத்ததோடு அதை கொண்டு போய் தனது 2 தொடைகளுக்கும் நடுவே வைத்து தேய்த்து காட்டத் தொடங்கினாள். குறிப்பறிந்து கொண்ட ரவீந்திரன் அவளது பைஜாமாவின் நாடாவை அழித்த போது அன்று அவள் பிராவோடு பேண்டீசும் அணியாது வந்திருக்கிறாள் என்பதை கண்டு கொண்டார். தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தன்னாலேயே நம்ப முடியாதவராக ரவீந்திரன் லீலாவின் புழையை விரல்களால் தடவி கொடுக்க தொடங்கினார். அவள் முனகியபடி இறுக்கமாக தனது வாய்க்குள்ளே இழுத்து சுவைத்துக் கொண்டிருந்தாள். ஈரத்தில் தோய்ந்திருந்த அவளது புழைக்குள்ளே ரவீந்திரன் ஒரே சமயத்தில் 2 விரல்களை செலுத்தி உள்ளே வெளியே விளையாடிபடி அவளது புழையை குத்திவிடத் தொடங்கினார். அவர் குத்திய ஒவ்வொரு குத்துக்கும் அவள் உருமினாள். அவரது வாய்க்குள்ளே அவர் பீச்சியடித்த அதே நேரம் அவளது இடுப்பு முன்னுக்கு தள்ளியபடி அவரது உள்ளங்கையோடு அழுந்திக் கொள்ளவும் அவள் அவரது இடுப்பின் மீது கை வைத்து தடுத்தாள். அவள் தனக்கு ஏற்படவிருந்த இன்பப் பெருக்கை தடுத்திருந்தாள். லீலாவின் வீட்டை கார் நெருங்கிய போது இன்றாவது தன்னை உள்ளே வரச் சொல்லுவாளா என்று ரவீந்திரன் பரபரப்பார். ஆனால் அவளோ தனது 2 விரல்களுக்கு முத்தமிட்டு அந்த விரல்களை அவரது உதட்டில் வைத்து அழுத்தியபடி கூறினாள். லைசன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், உங்களுக்கு பெரிய ட்ரீட் கொடுக்காம விடறதில்ல. ரவீந்திரனுக்கு இதயம் படபடவென்று துடித்தது. லீலாவுக்கு லைசன்ஸ் கிடைப்பதில் சிக்கல் எதுவும் இருக்காது என்று அவருக்கு தெரியாதா என்ன? அந்த நாளும் வந்தது. ஆர்டிஓ அலுவலகத்தில் லீலா எல்லா சோதனைகளையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு வெற்றி பெருமிதத்தோடு வெளியே வந்தபோது அங்கேயே அப்படியே அவளை இழுத்து போட்டு சுகித்து விடலாமா என்று ரவீந்திரனின் மனம் துடித்தது. பொதுவாக அதிகாலையிலேயே பார்த்து பழகிவிட்ட லீலாவின் முகம் அந்த நண்பகலின் ஒளியில் முன்னை விட பிரகாசமாக முன்னெப்போதையும் விட கவர்ச்சியாக இருந்தது. அன்றும் அவள் பொத்தான்கள் வைத்திருந்த சட்டையை அணிந்து கொண்டிருந்தாள். காரில் இருவரும் ஏறிக்கொண்டதும் மீண்டும் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி போயினர். ரவீந்திரனுக்கு திக் திக் என்று மனம் அடித்துக் கொண்டிருந்தது. அவர் செய்ய போகும் செயலின் தீவிரம் அவருக்கு புரிந்தே இருந்தது. மனைவிக்கு துரோகம், இன்னொருவரின் மனைவியுடன் சல்லாபம். கார் மீண்டும் முக்கிய சாலையை விட்டு விலகி சென்று ஒரு செம்மண் பாதையில் 1-2 கிலோமீட்டர்கள் ஓடி நின்று கொண்டது. இங்கே ஒரு காக்காய் கூட வருவதற்கு வாய்ப்பில்லை. ரவீந்திரனை ஏறிட்டு பார்த்தவாறே லீலா தனது சட்டையின் பொத்தான்களை கழட்டத் தொடங்கினாள். முதலாக அவளது முலைகளை முழுமையாக பார்த்த ரவீந்திரன் வாய் அடைத்து போய் உட்கார்ந்திருந்தார். அவளது முலைகள் சிறியவைதான் என்ற போதும் வடிவாக முழுவென்று கருஞ்சிவப்பான காம்புகளுடன் காணப்பட்டன. ரவீந்திரனை வைத்தகன் வாங்காமல் பார்த்தபடியே லீலா அவரது சட்டையை கழற்றினாள். இருவரும் கட்டி தழுவியபடி முத்தமிடத் தொடங்கினர். லீலாவின் முலைகள் ரவீந்திரனின் மார்போடு நசுங்கிக் கொண்டிருந்தன. லீலாவின் உதடுகள் ரவீந்திரனின் காம்பை நெருடின. அரை போல ஆகியிருந்தது. புன்னகை சற்றும் மாறாமல் லீலா தான் அணிந்து கொண்டிருந்த பிற உடைகளையும் சுறுசுறுப்பாக கழற்றிவிட்டு சாய்ந்து கொண்டாள். அவளது கால்கள் இரண்டும் ஸ்டியரிங்கின் 2 பக்கங்களிலும் ஊன்றப்பட்டிருந்தன. டிரைவர் சீட் பின்னுக்கு தள்ளப்பட்டதும் ரவீந்திரன் அவரது விரிந்திருந்த கால்களுக்கு நடுவே புகுந்து கொண்டார். பழத்து கொண்டிருந்த இளம் ஐயரையும் அவளது புழையின் செக்கச்சிவந்த பிளவையும் ரவீந்திரன் அவளது 2 தொடைகளுக்கும் இடையே இருந்தபடி உற்று நோக்கினார். அவரது பேண்ட் மின்னல் வேகத்தில் களையப்பட்டதும் அவர் அவள் மீது ஏறி அழுந்தினார். மறக்க முடியாத ஒரு அனுபவம் தனக்கு ஏற்பட போவதை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்திருந்தது. அந்த எதிர்பார்ப்பு தந்த கிளர்ச்சியில் அவர் லீலாவின் புழைக்குள்ளே மெல்ல மெல்ல அவரது கதி வேகம் பிடிக்க ஆரம்பித்தது. லீலாவின் கால்கள் அவரை வளைத்து பிடித்து வைத்திருந்தன.
அவளது பாதங்கள் அவரது முதுகில் பதிந்து கொண்டிருந்தன. அவரது கைகள் அவரது தோள்களையும் முதுகையும் வருடி விட்டுக் கொண்டிருந்தன. ரவீந்திரன் திடீரென்று தனது வேகத்தை அதிகரிக்கவும் அதுவரைக்கும் கிசுகிசுப்பாக கேட்டுக்கொண்டிருந்த அவளது முனகல்கள் உரக்க உரக்க கேட்கத் தொடங்கின. பண்ணுங்க சார் என்று அவள் அவரை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தாள். அவளுக்கு பிறகு ஒரு பெண்ணோடு உடலுறவு கொண்டிருந்த படபடப்பிலும் ரவீந்திரன் தன்னை மறந்தபடி அவள் மீது யாந்திரம் போல இயங்க ஆரம்பித்தார். அவரது குத்துகளின் அதிர்வுகளே காரே குலுங்கத் தொடங்கியிருந்தது. இருவரில் லீலாவே முதலில் உச்சத்தை அடைந்தாள், கதறிபடி அவரது கழுத்தை மென்மையாக கடித்தபடி. ஆனால் நிறுத்தாமல் தொடர்ந்து குத்துகளை அவளது புழைக்குள்ளே இறக்கிக் கொண்டே இருந்தார் ரவீந்திரன். பல வருடங்களுக்கு பிறகு அவருக்கு மிகவும் பரிச்சயமான எழுச்சியின் உச்சகட்டத்தில் ஏற்படும் இன்ப எரிச்சல் தொடர்ந்து அவர் லீலாவின் புழைக்குள்ளே பெருக்கெடுத்து ஊற்றி முடித்தார். இருவரும் கட்டி தழுவியபடி ஒருவருக்கொருவர் முத்தங்களை வாரி வாரி வழங்கியபடி பல நிமிடங்கள் காருக்குள்ளே அதே நிலையில் படுத்திருந்தனர். இறுதியில் அவர்கள் காரை கிளப்பி லீலாவின் வீட்டை அடைந்தனர். காரிலிருந்து கீழே இறங்கிய லீலா திரும்பி நன்றியோடு ரவீந்திரனை நோக்கிய போது அவளது கண்களில் கண்ணீர் மல்கியிருந்தது.